ஆட்டுக்கறியை பூரா தொண்டை வரைக்கும் துண்டு விட்டேன். துண்டு விட்டு என்னால உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடியல. எந்திரிச்சா படவட வருது. மெதுவா செவத்தை பிடிச்சிக்கே நடந்து வந்து இப்படியே தவந்துக்கே வந்து என் மருமை திண்ணை கட்டி வச்சிருக்கேன். திண்ணையில போய் நான் பாட்டு தோந்து விட்டு படுத்துட்டேன். வீட்டுக்காகவே நான் பாட்டு தோந்து விட்டு படுத்துக்கிட்டே அப்படியே பாதுகாத்து எல்லாரும் வீட்டுக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆண்நாய் வளர்ப்பாங்க. என் மருமையும் பெரிய பொண்ணுன்னு வந்திருக்கேன். 10 பொட்டை நாயை வளர்த்துருக்கேன். 10 பொட்டை நாய் 10 குட்டியை போட்டு வச்சிருக்கு. 10 பொட்டை நாயை சேர்த்து 100 குட்டியை போட்டு திண்ணைக்கு கீழே 100 குட்டியுமே கிடக்கு. திண்ணைக்கு கீழே நான் திண்ணைக்கு மேலே படுத்து கிடைக்கேன். படவோட போய் படுத்து கிடைக்கேன். இந்த நைட்டு நேரத்தில் இந்த நாய் ஊர தெருவர கோழி போச்சு. இந்த நாய் குட்டி ஊர நைட்டு பால் கிடைக்காம வகுத்து பசிக்கல. பால் கிடைக்காம மெதுவா திண்ணமால ஏறி வந்து திண்ணையில வளர்த்துக்க எண்ணிய இந்த 100 குட்டியும் சேர்ந்து விடிய தங்கச்சி சப்பு சப்புன்னு சப்பி உருச்சு சவச்சு விடியா காலையில் எந்திரிச்சு பார்க்குற கொத்தனார் மட்டக்கம் போட்டு போதுன்னு எனக்கு வலுன்னு இருக்குது. என்ன செய்யறது? என் போஷன் கொடுத்தனார் அப்படியே வாங்கிட்ட போல பொழைச்சிக்கிட்டு நீ அப்படியே ஓடி போலாம் பஸ் ஏறி வீட்டுக்கு போய்க்கிருக்கேன். என் மருமகன் போன போட்டு என்னத்தை சொல்லாம கூட போய்க்கிறீங்க அப்படின்றாரு. சரி ஏன் மருமகன் அப்படி கேட்குறீங்கன்றேன். ஏதோ ஒரு பாசத்துலதே கேட்குறாருன்னு நான் சொல்றேன் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு ஏன் மருமகன் அப்படி கேட்குறீங்கன்றேன். இன்னும் 2 நாய் சரியா இருக்குது. நாய் குட்டி ஒரு முன்னாடி கையா போங்கிறாரு. அந்த நாய்க்குட்டி ஊரு என் பாலை குடிச்சுட்டு கொழுன்னு இருக்கு. நான் நாய்க்குட்டி பாலை குடிச்சுட்டு சட்டி போன குச்சி அது பாலை குடிக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆட்டாக்கி பணவளப்புல மரத்துல இருக்கேன்ல மயக்கத்துல அடைச்சாங்க. விடிய உறிஞ்சு ஒடிச்சடியே வேறு ஒன்னும் தெரியல பேப்பர் படிச்சுருக்காரு பாவா. காலையில நியூஸ் பேப்பர் வந்துருச்சு. பணியாரம் வர வைக்க வந்துட்டாங்க. ஆள் பேசுறது வந்துட்டாங்க. பத்திரகாளியம்மன் கோயில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நமது அனுமந்தன்பட்டியை சேர்ந்த ஆரியவட்டியை சேர்ந்த முருகன் பாண்டி வாத்தியருடைய நையாண்டி நாதஸ்வரங்களும் ஆரியவட்டி அனுமந்தன்பட்டியா நமது அனுமந்தன்பட்டி மாநகரிலே பேருமிகள் பட்டு வரும் பாண்டி முருகன் வாத்தியருடைய நையாண்டி நாதஸ்வரங்களும் நண்பட்டு போல மூளைக்கிறாரு. ஒரு சட்டை எடுத்து போட மாட்டாரு. இப்போ அந்த கொட்டுக்காரர்களுக்கு முட்டு சம்பாதிக்கிறீங்களே 1 ஹவர் இப்படி முண்டத்தோடதே வருவீங்களா?
கோமனாயிட்டு இருக்காங்க. கோமனாயிட்டு இருக்காங்க. எங்களை காட்டி நீங்க 10,000 20,000 சேர்த்து தானே கொடுக்குறீங்க. மேல வரலாம் ஒரு சட்டை எடுத்து போட மாட்டீங்களா? நல்லாவே இருப்பேன். நீங்க எடுத்துறீங்க. நீ எடுத்துருன்றதாக எங்க அப்பா சட்டப்படாம இருக்காரு. ஆமா, நமது பத்திரகாளியம்மன் கோவில் உற்சாக திருவிழாவை முன்னிட்டு நமது ரேடியோ செட் உரிமையாளருமாக மெல்ல மெல்ல பேசினாலும் தெரிந்திருவாக ஒளியின் ஒளி நமது செல்வா 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 நீ போட்டு வச்ச தங்க கூட ஐயோ மாரியாத்தா மாரியாத்தா சேலை எடுத்தா நல்லா இருக்கும். என் புரிஞ்சு இருந்து 150 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்துருக்கேன். ஏமாச்சா என் புரிஞ்சு 150 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்துருக்கேன். 150 ரூபாய்க்கு என் புரிஞ்சு சேலை எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த சேலை எடுத்து கொடுத்து பிடிக்கலாடி இந்த கிழவனுக்கு நான் என் பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்டா பொண்ணுதா நமது பத்திரகாளியம்மன் கோவில் உற்சாக திருவிழாவை முன்னிட்டு பத்திரகாளியம்மன் உற்சாக திருவிழாவை முன்னிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகதாலும் உலகதாலும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகதாலும் உலகதாலும் ஓம் நம சிவாய ஓம் நமது பத்திரகாளியம்மன் கோவில் உற்சாக திருவிழாவை முன்னிட்டு ஆட்டம் குருகுலக்க குருகுப்பு நாயக்கப்பட்டி மாணவர்களை பெயர் மகிழ்பட்டு வரும். ஆமா நீங்க
விடிய மஞ்சள் தண்ணி ஊத்துறது சொல்லிருக்காங்க. விடிய மஞ்சள் தண்ணி ஊத்துறது, ஒட்டுக்காரகால நல்ல வெள்ளை வெட்டி சட்டையை கட்டிக்கிங்க. ஆமா, உங்க மேல ஊத்தணுங்கிறதுக்காக உடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குழு சோத்தமன் புகழ் பாடுங்களே கொண்டாடும் நங்கை மன